கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேஷ் வந்து சண்டை போட்டுருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. சண்முகம் இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே நின்றுட்டு இருக்கேன். நான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இனி உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வெங்கடேஷ் அந்த இடத்த விட்டு கிளம்பிட ரத்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலி ஆட்கள்லாம் வந்துட்டு ஆறுதல் சொல்லி ரத்னா வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, இப்படியே நம்ம விட்டால் எப்படி சண்முகம், வா பேசாமல் மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசலாம், ரத்னா பாவம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து வந்துட்டு வெங்கடேஷ் அவங்க வீட்டுக்கு பரணியும் சண்முகங்களும் போயிருக்கிற மாதிரி தான் வந்துட்டு காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் போனது எல்லாருமே வெளியில் வந்து நிற்கிறாங்க. இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி சொந்த பந்தங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, அதான் உங்களுக்கு எங்களுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, முதல்ல வந்துட்டு போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி பேசினா எப்படி, பேசத்தானே வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது, ரெண்டு பேர் வந்துட்டு இப்போ தான் வாழ்க்கையே வந்துட்டு தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன அப்படியே விட்டுற முடியுமா, அவங்கள வந்துட்டு ஒன்று சேர்த்து வைக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் அவள் பண்ணுற வந்துட்டு வீம்புக்கெல்லாம் நம்மளால் ஈடு கொடுத்து போக முடியாது, வர வர ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்கா, அவள் வச்சாதான் சட்டம் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கா, அதுக்கேற்ற ஆளெல்லாம் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெங்கடேஷ் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. அதுக்கு வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு விளக்கு போடணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் ரத்னா நேற்று அங்கே வந்துட்டா, அவள் பண்ணது தப்பு தான், அதுக்கு பதில் நான் வந்துட்டு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சண்முகம் வந்துட்டு அப்படியே கீழே காலில் விழுக்கிறாங்க, தரையில் அப்படியே தலையை வச்சு கும்பிட, அதை பார்த்து வெங்கடேஷுக்கா பயங்கர சந்தோஷம். இங்கிட்ட வந்துட்டு பரணி கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறமேட்டி சண்முகம் வந்துட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்ததுமே விறுவிறுன்னு வெங்கடேஷ் வந்துட்டு உள்ளே வராங்க. உடனே அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, டேய் விறுவிறுன்னு எங்கடா வந்த, அவர் தான் வந்துட்டு காலில் விழுந்தார்ல, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கே வந்தனா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, ரத்னாவோட வீட்டுக்கு தான், அவள் எப்படி வந்துட்டு என் கூடையே இருந்து கடைசி நேரத்தில் என் கழுத்தறுத்து எல்லாம் முன்னாடி வந்துட்டு அசிங்கப்படுத்தினாலோ அதே மாதிரி நான் அவள் கூடையே இருந்து அவள் ஸ்கூலை அவகிட்ட இருந்து பறிப்பேன், நடு தெருவில் அவளை நான் நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மூதாதையர் காலத்து மூதேவி உன் குணம் இதானாடா, உனக்கு முத்துப்பாண்டியே பரவாயில்ல உலனாடா இருக்கு, அவன் கூட பாசக்காரனாக இருக்கான், நீ இப்படி வேசக்காரனாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த சைடு வந்துட்டு வெங்கடேஷ் துணிமணியெல்லாம் வந்துட்டு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு சண்முகம் அவங்க வீட்டில் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட காலில் விழுக, மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போக ரத்னா வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு வெள்ளத்தனமாக அவங்க வந்து வெங்கடேஷ் லுக்கு வர்றாரு, இந்த குடும்பத்தை என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.